ரித்தி, தற்போது நாம் பார்க்கின்றது மிக முக்கியமான ஒரு செய்தி. சத்தியம் டிவியின் பிக் போக்கஸிலே நாம் சிறப்பு பிரேக்கிங் செய்தியாக நாம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் சட்டமன்றம், அரசியல், சினிமா, விளையாட்டு என பல்வேறு விடயங்களை குறித்து பேசி வருகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு வீட்டினுடைய பட்ஜெட், குடும்ப பட்ஜெட்டிலே 1500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமலேயே உயர்ந்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் கிடுகிடுவென அனைத்து வகையான பொருட்களும் உயர்ந்திருக்கிறது. காய்கறி முதல் மளிகை பொருட்கள் வரை அனைத்துமே உயர்ந்திருக்கிறது. ஆனால் நம்மை தெரியாமல் விலைவாசி உயர்கிறது தெரியாமலே உயர்ந்திருக்கிறது. இதை யாரும் கவனிக்காமலே இருந்திருக்கிறோம். ஆனால் தற்பொழுது குடும்ப பட்ஜெட்டை பார்க்கும்போது இடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொருவரும் தற்போது தங்கள் எதிர்ப்பை மறைமுகமாக தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில எப்படி உயர்ந்திருக்கின்றால் 2 வகையான விடயங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரிசி விலை உயர்ந்திருக்கிறது, சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. அரிசி, சர்க்கரை மட்டுமல்ல, அனைத்து வகை பொருட்களும் உயர்ந்திருக்கிறது. உதாரணத்திற்காக சத்தியம் டிவி பிக் போக்கஸின் வகையிலே நம்முடைய செய்தியாளர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சந்தைகளுக்கு சென்று பல்வேறு விவரங்களை திரட்டி இருக்கிறார்கள். அதன் வகையிலே சராசரியாக ஒவ்வொரு பொருளும் எப்படி உயர்ந்திருக்கிறது, நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற காய்கறி, மளிகை பொருட்கள் முதல் அனைத்து வகையான பொருட்களும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு சிறப்பு வரைகளை தற்போது நாம் பார்க்கலாம். அந்த சிறப்பு வரைகளையே மிக தெளிவாக எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கு பார்க்கலாம். அரிசி கடந்த மாதம் ஜூன் மாதம் எவ்வளவு இருந்தது? 2 மாதங்கள் ஜூன் மாதம் 55 to 65 வரை ஒரு கிலோவுக்கு இருந்தது. தற்போது 65 முதல் 75 வரை, அதாவது 10 ரூபாய் என்று போட்டிருக்கிறோம். ஆனால் 10 ரூபாய் என்பது கிலோவுக்கு. ஆனால் இது மேலும் சராசரியாக போட்டிருக்கிறோம். 40 ரூபாய் 60 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிற அரிசி என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அதே போன்று துவரம் பருப்பு 150 ரூபாய்க்கு விற்ற துவரம் பருப்பு தற்போது 180 ரூபாய்க்கு விற்கிறது. 30 ரூபாய் உயர்வு. கடலை பருப்பு 80 ரூபாய் விற்றது ஜூன் மாதம், தற்போது 100 ரூபாய், 20 ரூபாய் வித்தியாசம். பாசி பருப்பு 150 180 30 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. உளுத்தம்பருப்பு 130 180 ரூபாய் உயர்வு. உளுத்தம்பருப்பு கடுமையான உயர்வை சந்தித்திருக்கிறது. சர்க்கரை 40 60, தற்போது 67 ரூபாய் வரை சராசரியாக சந்தையிலே கிடைக்கிறது. எனவே 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது சர்க்கரை விலை 2 மாதங்களிலே. அடுத்ததாக இது சகஜமாக வீடுகளிலே பயன்படுத்துவது பூண்டு முதல் ரகம் 80 ரூபாய் விலை உயர்வு. காய்ந்த மிளகாய், நீட்டி மிளகாய் என்பார்கள், 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. குண்டு மிளகாய், காய்ந்த மிளகாய் குண்டு 300 ரூபாயில் 350, 50 ரூபாய் உயர்ந்திருக்கு. தனியா 50 ரூபாய். பால் விலை, தனியார் பால் விலை கிடுகின உயர்ந்திருக்கு. ஆவின் பால் விலையும் விரைவில் உயரப் போகிறது என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரலாம் என்றால் கொள்முதல் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே பால் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திலே தமிழக அரசு இருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்பும் வரலாம். ஆனால் தற்போதைக்கு தனியார் பால் விலை 8 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அடுத்ததாக இவை மட்டுமல்ல, அடுத்த நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை பார்க்கலாம். காய்கறிகள், சகஜமாக வீட்டிலே பயன்படுத்த காய்கறிகள். வெங்காயம் 40 ரூபாய், கிலோவுக்கு 40 ரூபாய் வெங்காயம் உயர்ந்திருக்கிறது என்பது அதிர்ச்சியான தகவல். ஏன்னா வெங்காயம் நமது தமிழர் கலாச்சாரத்தில் அதிகமாக சமையலிலே பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் வெங்காயம். அந்த வெங்காயம் 40 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தேங்காய் 35 ரூபாய் விலை உயர்வு. இஞ்சி 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது, கிலோவுக்கு 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கேரட் 40 முதல் 50 ரூபாய் வரை. பீன்ஸ் 40 முதல் 50 ரூபாய் வரை உயர்ந்திருக்கு. எலுமிச்சம்பழமும் உயர்ந்திருக்கிறது 100 ரூபாய். கிட்டத்தட்ட 1 கிலோ எலுமிச்சம்பழம் 100 ரூபாய். அதாவது ஒரு எலுமிச்சம் என்று பார்த்தால் 1 ரூபாய் 1.5 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதைதான் பார்க்கிறோம். அடுத்ததாக இவை மட்டுமல்ல, அடுத்ததாக நமது செய்தியாளர்கள் திரட்டிய விவரத்திலே பார்த்துக்கொண்டால் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் என்று அழைக்கும் இந்த முதல் ரக வெங்காயம் 30 40 ரூபாய் விலை உயர்வு. தக்காளி 20 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. உருளைக்கிழங்கு, அதிகமாக பயன்படுத்துகின்ற உருளைக்கிழங்கு 15 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கோஸ் 20 ரூபாய். கத்திரிக்காய் 10 ரூபாய் என அடுத்தடுத்து பொருட்கள் உயர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது கிட்டத்தட்ட நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் இந்த விலை உயர்வை நாம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இதனால் நீங்கள் சந்தையில் சென்றால் எந்த பொருளை பார்த்தாலும் விலை உயர்வாக, கடந்த 2 மாதங்களுக்கு இருந்த விலை தற்போது உயர்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அரசாங்கம் காரணமா என்றால் நிச்சயமாக அரசாங்கம் மட்டும் காரணம் அல்ல, பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் பட்டியல் போட்டு பார்க்கும்பொழுது உற்பத்தி குறைவாக இருக்கிறது. போக்குவரத்து செலவு அதிகமாக இருக்கிறது. காரணம் பெட்ரோல், டீசல் விலை அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து செலவின் காரணமாக அதனுடைய விலை நேரடியாக பொதுமக்களுக்கு தான் செல்கிறது. ஜிஎஸ்டி விதிக்கிறார்கள், அதை விதிக்கிறார்கள் வியாபாரிகள்.
வியாபாரிகள் அல்ல, கடைசியில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். யாருக்கு என்ன விலை உயர்வு வந்தாலும் அதனுடைய கடைசி என் யூசர் யார் என்றால் பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் தலையில் தான் சுமத்துவார்கள். தற்போது அப்படி சுமத்தப்பட்டுதான் பல விதங்களில் நமக்கு உயர்வு காணப்படுகிறது. தேவையும் அதிகரித்திருக்கிறது. தற்போது பண்டிகை காலங்கள் தொடங்கி இருக்கிறால் தேவையும் அதிகரித்திருப்பதால் உற்பத்தி குறைவு, தேவை அதிகரிப்பு. எனவே பொருட்களின் விலை அதிகம். மழை மற்றும் பருவநிலை மாற்றம் இது மிக முக்கியமானது. எல்னினோ வருகிறது என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் வறட்சி ஏற்பட போகிறது. வறட்சியினால் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படலாம். பற்றாக்குறை என்பதை விட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு என்று கூறுகிறார்கள். தற்போது சமாளிக்கலாம், ஆனால் அடுத்த ஆண்டுகளிலே இதே நிலை தொடரும் பொழுது கடுமையான பாதிப்பு வரும். அதன் பாதிப்பு என்றால் பொருட்கள் பாதிப்பு மட்டுமல்ல, விலை என்பது கீழே தற்போது நாம் பார்க்கின்ற விலையை விட 2-3 மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கண்ணுக்கு தெரியாமல் ஷாக் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த விலைவாசி உயர்வு என்பதுதான் தற்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு நபர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப பட்ஜெட் தற்போது 1500 ரூபாய் 3000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அதற்கேற்ப மற்ற விடயங்கள் உயர்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் குடும்ப பட்ஜெட்டிலே 1500 முதல் 3000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஷாக்கை இல்லத்தரசிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அனைவருக்கும் ஷாக். இதை நம்முடைய நாம் மட்டுமல்ல, நம்முடைய சுற்றமும் நம்முடைய நட்பும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஷாக் தற்போது நம்முடைய சத்தியம் டிவியின் பிக் போக்கஸிலே மிக தெளிவாக நாம் பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்கிறோம். இதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் என 2 அரசாங்கங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் வரப்போகின்ற பருவநிலை காலத்தின் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாதிப்பும் சேரும் பொழுது இந்த விலைவாசி உயர்வு என்பது மேலும் கிடுகிடுவென தற்போது உயர்ந்திருக்கிறது. இது இமாலய உயர்வு, ஜெட் வேக உயர்விலே அடுத்து உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இந்த ஆபத்தை உணர்ந்து தற்போதே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அரசாங்கங்கள் நினைத்தால்தான் முடியும். எனவே அதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் மூலமாக 2 அரசுகளின் கவனத்திற்கும் நாம் எடுத்து செல்கிறோம். ரித்தி.